ஆதாம் இந்த பூமியில உருவாக்கப்பட்ட போது ஏராளம் ஜீவராசிகள் இந்த பூமியில இருந்தது, ஏராளம் மிருக ஜீவன்கள் இருந்தது, எல்லாமே ஜோடி ஜோடியா இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார். அப்படி ஆதாம் உருவாக்கப்பட்ட போது ஆதாமுடைய கண்ணுக்கு முன்பதாக எல்லாமே ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக இருந்த போது ஆதாம் மாத்திரம் தனியாக இருந்தார். அவருக்கு ஜோடி இல்லை. அருமையான சகோதரர் ஜெரோ ராபின் இதுவரைக்கும் தனியா இருந்தார், ஜோடி இல்லாம இருந்தார். இப்ப பக்கத்துல ஆண்டவர் அபிஷேஷனிய ஜோடியாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பாருங்க, அருமையான சகோதரருடைய தகப்பன்மார் தாய்மார், ஆமென், சபையில் உள்ளதான ஆவிக்குரிய தாய் தகப்பன், அவளை பெற்றெடுத்த தாய் தகப்பன், அவன் 2 பேருமாக இணைந்து சபையில் உள்ள எல்லாருமாக சேர்ந்து அவன் எத்தனையோ இடங்கள்ல அவன் அருமையான சகோதரருக்கு மணமகளை தேடின போது, அதே போல அருமையான மணமகளுக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன், பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஒரு துணையை தேடின போது இந்த துணையை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா.